ஓம் சரவணபவ போற்றி! அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மயில்கள் நம் வீட்டிற்கு வந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதிலும் மிகவும் முக்கியமாக எத்தனை மயில்கள் நம் வீட்டிற்கு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும், எந்த நேரத்தில் மயில் நம் வீட்டிற்குள் நுழைவது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை விலக்கும், எதனால இந்த மாதிரி மயில்கள் நம் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நண்பர்களே, இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. அது கூடவே உங்க வீட்டிற்கு மயில்கள் வந்திருக்காங்க, எத்தனை மயில்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த மயில்கள் அப்படிங்கிறது அதிகளவாக தெய்வீக சக்திகள் கொண்ட ஒரு பறவையாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மயில் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வாகனமாகவே விளங்குது. அதனால நம் வாழ்வில் எப்பவாச்சும் இந்த மயில்களை பார்க்க நேரிடுதுன்னா, மயில பார்த்த மறுகணத்தில் இருந்தே நம் வாழ்வில் நல்ல காலங்கள் பிறக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். உதாரணமாக பார்த்தோம்னா, நாம் எங்கேயாச்சும் பயணங்கள் போகும்போது சாலைகளின் ஓரங்களிலேயோ இல்லைன்னா மரங்களின் உச்சிகளிலேயோ இந்த மயில்களை பார்க்கலாம். பார்த்தால் அந்த பயணங்கள் மிகவும் சிறப்பாக அமையும். இன்னும் தெளிவா பார்த்தோம்னா, நாம் எங்கேயாச்சும் ஒரு நல்ல காரியத்திற்கு போயிட்டு இருக்கும்போது சாலைகளின் ஓரங்களில் ஆண் மயில்கள் தோகை விரித்து ஆடுவது போன்றும், இல்லைன்னா ஒரு பெண் மயிலோடு ஆண் மயில் அருகாமையில் இருப்பது போன்றும் பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பயணங்கள் வெற்றிகரமாக நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் இந்த மயில்கள் நம் கனவில் பார்த்தோம் அப்படின்னா கூட அதுவுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமாம். குறிப்பாக பார்த்தால் நம் கனவில் மயில்கள் தோகை விரித்து இருப்பது போன்றும், மயில்கள் பறப்பது போன்றும், அப்படி இல்லைன்னா மயில்கள் நம் வீட்டிற்குள் நுழைவது போன்றும் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, அது நம் எதிர்கால வாழ்க்கையில் ஏராளமான முன்னேற்றங்கள் நிகழப்போவதை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் மயில் இறகுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெய்வீக குணங்கள் கொண்ட ஒரு பொருளாக சொல்லப்படுது. அதனால தான் நம் முன்னோர்கள் மயில் இறகுகளை வாங்கி வந்து படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய படிக்கும் புத்தகத்தின் உள்ளேயும், அப்படி இல்லைன்னா படிக்கும் அறையின் உள்ளேயும் மயில் இறகுகளை வைத்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் சிலரெல்லாம் பார்த்தோம்னா மயில் இறகுகளை வாங்கி வந்து தங்களது வீட்டின் வாசல் சுவற்றில் ஒட்டி வைப்பாங்க. இதன் மூலமாக நம் வீட்டிற்கு வரக்கூடிய கண் திருஷ்டிகள் குறைவடையும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதே சமயம் 3 மயிலிறகுகளை எடுத்து ஒரு கருப்பு நூலால் கட்டி அதை ஒரு தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நம் வீடு முழுவதும் தெளித்து கொண்டே ஓம் சனீஸ்வராய போற்றி அப்படின்னு சொல்லி 21 முறை உச்சரித்தோம் அப்படின்னா நம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய சனி தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது கூடவே 6 மயில் இறகுகளையோ அப்படி இல்லைன்னா 12 மயில் இறகுகளையோ வாங்கி வந்து நம் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் குறைவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏராளமான தெய்வீக குணம் கொண்ட மயில்கள் நம் வீடு தேடி வருவது அப்படின்னா அது அந்த முருகப்பெருமானே நம் வீட்டிற்கு வருவதற்கு சமம் என்று சொல்லுவாங்க. மயில்கள் நம் வீட்டிற்குள் வருது அப்படின்னா வீட்டுக்குள்ள நேரடியாக நுழையணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. நம் வீட்டின் காம்பவுண்ட் பக்கமாகவும் மற்ற முற்ற பகுதிகளுக்கும் மயில் வருது அப்படின்னா நம் வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள் குறைபாடுகளும் குற்ற தோஷங்களும் நிவர்த்தியாகுமாம். பொதுவாகவே நண்பர்களே, மயில்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் தனிமையில் வாழக்கூடிய ஒரு பறவையாக சொல்லப்படுது. அது ஆள் நடமாட்டம் உள்ள இடங்களுக்கும் பெரும்பாலும் போகவே மாட்டேங்குதாம். அப்படி தனிமையாக விரும்பக்கூடிய மயில்கள் நம் வீடு தேடி வருது அப்படின்னா
அதற்கு ஏராளமான நல்ல அறிகுறிகள் இருப்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக அதாவது இரட்டை மயில்கள். 2 மயில்கள் ஒரே சமயத்தில் நம் வீட்டிற்குள் நுழையுது அப்படின்னா, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி காம்பவுண்ட் பக்கமா வருது அப்படின்னா, நம் வாழ்வில் மிக மிக விரைவாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகப் போவதற்காகத்தான் அர்த்தம். அதே சமயம் காலை நேரத்தில், அதாவது காலை 6 மணி தொடங்கி 10 மணிக்கு முன்னாடி நம் வீட்டிற்கு மயில்கள் வருது அப்படின்னா, அது அந்த முருகப்பெருமானின் வருகை நம் வீட்டிற்குள் நிகழுது அப்படிங்கிறதை அறிவுறுத்துமாம். இதனால நம் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகுமாம். அதே சமயம் மாலை 4 மணியிலிருந்து மாலை 6 மணிக்கு முன்னாடி மயில் நம் வீட்டிற்குள் வந்து அகவல் செய்யுது அப்படின்னா, அதாவது சத்தமிடுது அப்படின்னா, நம் வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதாவதும், அந்த பிரச்சனையை அந்த முருகப்பெருமான் நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறதையும் நமக்கு தென்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி மயில்கள் நம் வீட்டிற்குள் வரும்போது, நம் வீட்டில் உள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதனால நண்பர்களே, இனிமேல் உங்க வீட்டுக்கு மயில்கள் வந்துச்சு அப்படின்னா, அந்த மயிலை வரவேற்று அதற்கு குடிப்பதற்கு தண்ணீரும், இல்லைன்னா உண்பதற்கு தானியமும் கொடுத்தீங்க அப்படின்னா, அது நம் வாழ்வில் ஏராளமான நன்மையினை உண்டு பண்ணும். சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.